வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை நார்வே டென்மார்க் இணைய வழி நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் நிறைந்த ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இன்றைய சிந்தனை தவம் அறம். தவம் அறம்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதனுடைய வாழ்க்கைய வளப்படுத்தவும் நெறிப்படுத்துறதுக்கும் தவம் அறம் அப்படிங்கிற 2 வழிய ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இப்ப தனி மனிதன் அமைதிதான் சமுதாய அமைதிக்கு வழிவகுக்கும். அப்ப தனி மனிதன் அமைதியா இருக்கணும்னா தவம் அறம் தேவை. இப்ப தவம்னா என்ன? ஆன்மீக முன்னேற்றத்துக்காக செய்யப்படும் ஒரு ஆன்மீக சாதனம் தான் தவம். இப்ப மனசு இயங்கிக்கிட்டே இருக்கு. அத நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அத இயக்கணும்னா அதுக்கு தவம் செய்யணும். சரி, இப்ப தவம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்ப தவம் செய்ய உட்கார்றோம். அப்ப மனசு எடுத்த உடனேயே அந்த ஆல்பா நிலைக்கு போகுமான்னா போகாது. எண்ணங்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா மனம் அவ்வளவு சீக்கிரம் அடங்காது. அப்ப இந்த நிலைய தான் தியானம் அப்படிங்கிறோம். அப்ப எண்ணங்களோடு இருப்பது தியானம். எப்ப எண்ணங்கள் இல்லாம மனம் அடங்குதோ அது தவம். அப்ப மன அலைச்சூழல் குறைய குறைய அதுதான் தவம் ஆகுது. அப்ப தவம் செய்யும்போது ஒன்றி அதன் தன்மைக்கு வரணும். அதாவது அதோட ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவது தவம். இப்ப எண்ணமற்ற நிலையில அதுவாகவே மாறுவது தவம். அப்ப அந்த மாதிரி நம்ம தவம் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த தியான நிலைதான் முதல்ல இருக்கு. அப்ப அந்த தியான நிலையில அப்படி 14ல இருக்கு மன அலைச்சூழல் அப்படின்னா அந்த 14ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு 8க்கு வரணும். அப்ப அது அந்த 8க்கு வந்துட்டோம் அப்படின்னா அது வரைக்கும் தியானம். இப்ப அந்த மன அலைச்சூழல் 8ல இருந்து 4க்கு போகும்போது அது தவம். அப்ப இன்னும் அந்த மன அலைச்சூழல் குறைஞ்சு குறைஞ்சு 4ல இருந்து 1க்கு போவது அது சமாதி. அதுதான் நம்ம சமாதி நிலை அப்படிங்கிறோம். அப்ப நாம தவம் செய்யறோமா இல்ல தியானம் செய்யறோமான்னா நம்ம தியான பயிற்சி தான் செய்யறோம். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் மட்டும்தான் நம்ம தவம் பண்றோம். அப்ப அந்த குறிப்பிட்ட நேரம்னு நம்ம உட்காரும்போது அது தியானமா தான் இருக்கு. அப்ப இந்த தியான பயிற்சி தான் இத தொடர்ச்சியா செய்யும் போது அது தவமா கைகூடுது. இப்ப எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, பயிற்சி அத முயற்சி பண்ணுனா தொடர்ச்சியா வரும். அப்ப அந்த தொடர்ச்சியா வரும்போது அது தவமாக கைகூடும். அப்ப முன்னாடி காலத்துல எல்லாம் உள்முகமா உட்கார்ந்து தவம் பண்ணணும் அப்படின்னு அவங்க உட்கார்ந்து தவம் பண்ணும்போது உள்முகமா ஒன்றி கலந்து தவம் செய்யும்போது அவங்களுக்கு உடல் உறுப்புகளுடைய ஓசை கேட்க முடியும். அப்ப அதனோட கலரை பார்க்க முடியும். அதனோட உட்கலந்து பார்ப்பது கலர். அப்ப அதனுடைய இயக்கத்துல கேட்பது ஓசை. ஞானிகள் மகான்கள்லாம்
அந்த மாரி தவம் பண்ணும்போது, அதனோட ஒன்றி கலந்து தான் தவம் பண்ணாங்க. அப்ப அந்த மாரி ம் தவம் செய்றப்ப தான் அவங்களால வந்து அந்த இயக்கத்த வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்ப அந்த மனம் வந்து அந்த நுண்ணிய அலைக்கு செல்ல செல்ல அந்த பிரபஞ்ச ரகசியமும் வந்து தெரிய வரும். இப்போ மகரிஷி வந்து தவத்துல தான் வந்து பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் வந்து உணர்ந்தாங்க. இப்ப நமக்கு வந்து சுத்தவெளி வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்டின்னா, அப்ப அதோட ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்றதுனால, அத வந்து உணர்ந்து சொல்ல முடியும். அப்ப தன்னையும் அறிஞ்சு, இறையையும் உணர முடியும். அப்ப அதுக்காக தான் வந்து தவம் பண்ணினாங்க. அப்ப அந்த தியானம் தான் என்ன ஆகுது அப்டின்னா, மன அலைச்சல் குறைய குறைய, அதனோட ஒன்றி செய்ய செய்ய தவமாக மாறுது. அப்ப அந்த காலத்துல தவம் செய்றவங்க வந்து உயிராற்றல வந்து மூலாதாரத்திலருந்து மேல அ உயிராற்றல எழுப்பணும். அப்ப அவங்க வந்து ரொம்ப கடுமையாலாம் தவம் செஞ்சாங்க. அப்ப அந்த மாரி தவம் செய்யும்போது மூலாதாரத்திலருந்து அந்த வைப்ரேஷன் வந்து அடுத்த மையத்துக்கு வரணும். அப்ப அந்த மாரி வந்துருச்சா, அப்ப நம்ம சரியா செஞ்சோமா, அந்த உயிராற்றல் மேல எழும்புச்சா அப்படின்னு அவங்களுக்கு வந்து இது நீங்க செஞ்சது சரிதான்னு சொல்றதுக்கு அப்ப வந்து குரு வேணும். ஆனா அந்த காலத்துல வந்து குருலாம் இல்ல. அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஏன்னா அவங்களே அந்த மூலாதாரத்துல இருந்து சக்தி மேல எழும்புச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து அவங்க அத முதல்ல உணரணும். அப்ப அடுத்த மையத்துக்கு வந்தோமான்னு அவங்களுக்கு தெரியணும். அப்ப என்ன ஆச்சுன்னா, காலம் வந்து ரெட்டிப்பாச்சு. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்ப வந்து தவம் பண்ணினாங்க. அப்போ ஒவ்வொரு மையத்தையும் அவங்க வந்து கடந்து செல்றதுக்கு பல வருடங்கள் ஆயிடும். சில பேருக்கு வந்து அந்த ஆயுளே முடிஞ்சிரும். அப்ப இந்த மாரி தவம் பண்றப்ப சில பேர் வந்து நல்லா தவம் பண்ணுவாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ஈஸியாவே அந்த தவம் வந்து வரும். அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து கருத்தொடராவே வந்து அந்த தவம் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கும். அப்ப அவங்களுக்கு இயல்பாவே தவம் வரும். இப்ப அந்த மாரி முன்னாடி காலத்துல தவம் பண்றப்ப அந்த மாரி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மையத்திலயும் பல வருஷங்கள் தவம் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப ஆகினிக்கு வரணும் அப்படின்னாலே ரொம்ப வருஷங்கள் ஆயிடும். ஆனா மகரிஷி வந்து குண்டலினி சக்திய மூலாதாரத்துல இருந்து ஆகினைக்கு கொண்டு வந்து தவத்த வந்து ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு மையத்தையும் கடந்து வர பல வருஷங்கள் ஆகும். அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா, மூலாதாரத்துலருந்து ஸ்ட்ரெயிட்டா ஆகினைக்கு கொண்டு வந்து தவத்தையும் நமக்கு வந்து எளிமையா குடுத்திருக்காரு. இப்ப திருமந்திரத்துல ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. "ஒடுங்கி நிலை பெற்ற நடுங்குவதில்லை, நமனுக்கில்லை, இடும்பையும் இல்லை, இராப்பகல் இல்லை, கடும் பசி இல்லை, கற்று விட்டோருக்கு" அப்படின்னு. இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவனிடம் மனதை வந்து ஒடுக்கி, அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும். அப்ப உத்தமர்களோட உள்ளம் எல்லாம் பயத்துல வந்து நடுங்கறது இல்ல. அவங்களுக்கு எம பயம் கிடையாது. துன்பங்களும் இல்ல. இப்ப பிறப்பு, இறப்பு எனும் இரவு பகல் இல்ல. கடும் பசியும் அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து பாதிக்கிறது இல்ல. அப்ப இந்த மாரி ஒரு பற்றற்ற தன்மையில அவங்க வந்து கற்று உணர்ந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த அந்த மனம் வந்து ஒடுங்குச்சு அப்படின்னா, இந்த பயம்லாம் இல்ல அப்படிங்கிறது இந்த பாடல்ல வந்து சொல்றாங்க. அப்ப தன்னையும் மறவாது பிறரையும் துன்புறுத்தாது இருப்பது தவம். இப்ப நம்ம தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, மனசக்தி பெருகும். இப்போ நம்ம வந்து குடும்பம், சமுதாயம், அ ஆஃபீஸு இந்த மாரி நம்ம வந்து அ டெய்லி வந்து ஒவ்வொரு
பிரச்சனைகள், சில கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மனசு வந்து கொஞ்சம் பலவீனமாயிடும். அப்ப அந்த பலவீனமான அந்த மனசு வந்து ஒரு ஒரு தோய்வுக்கு வந்துரும். அப்ப அதுக்கு உற்சாகம் தரணும் அப்படின்னா, அதுக்கு உற்சாகம் தருவது தவம். அப்ப அந்த விளைவறிந்த விழிப்பு நிலை வருவது தவத்தினால தான். அப்ப அதான் சொல்லுவாங்க, "தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம்." அப்ப தூக்கத்த தாண்டாமல் தவம் செய்ய முடியாது. ஏன்னா, மன அலைச்சூழல் குறையணும். அதுக்கு பயிற்சி வேணும். அப்ப தினமும் அந்த பயிற்சிய செஞ்சுக்கிட்டே இருந்தா தான், இப்ப முதல் நாள் என்ன செய்றோமோ, அதுதான் வந்து மறுநாளைக்கும் வரும். அப்ப அந்த பயிற்சி என்பது தொடர்ந்து செய்யணும். அப்ப தவம் வந்து அதனால என்ன நமக்கு கிடைக்குது அப்டின்னா, தவம் நம்மளை பக்குவப்படுத்துது. அப்ப தொடர்ந்து செஞ்சோம் அப்டின்னா, அங்க முழுமை நிச்சயம். அப்ப தவம் செய்ய செய்ய என்னாகும் அப்டின்னா, அந்த ஆரம்ப காலத்துல இருக்கிற அந்த தியானமே, அதை செய்ய செய்ய தவமா வரும். அப்ப தவத்துல இருக்கும்பொழுது, நம்ம வந்து நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நம்மளையும் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த இறையையும் உணரலாம். அப்ப தவத்துல இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஆழ்ந்து ஆழ்ந்து போக போக அதோட ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறும்போது, நமக்கு வந்து உள்முகமா நம்ம தவம் பண்ணும்பொழுதும், உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களும் புரியும். நம்ம பிரபஞ்ச ரகசியமும் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தியானத்த வந்து தவமா பண்ண ஆரம்பிச்சோம் அப்டின்னா, கண்டிப்பா இதெல்லாம் வந்து புரிய வரும். இப்ப அறம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அறத்துக்கு என்ன சொல்றாங்க? அ ஒரு குறள் இருக்கு. "அரண் எனப்படுவதே இல்வாழ்க்கை. அஃது பிறன் பழிப்பது இல்லான் நன்று." அப்படின்னு. அப்ப அறம் என்பதே என்ன? இல்லறம் தான். அப்ப அந்த இல்லறமும் எப்படி இருக்கும் இருக்கணும் அப்படின்னா, அப்ப பிறர் பழிக்கும் குற்றங்கள் எதுவும் இல்லாம வாழ்வது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்பும் அறநெறியும் கொண்ட இல்வாழ்க்கையே உண்மையான அறம் அப்படின்னு இந்த குறள் வந்து விளக்குது. அதான் வந்து மகரிஷி வந்து நமக்கு அறநெறிகள குடுத்திருக்காங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்ப ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணம், சொல், செயல் 3னாலும் தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதுக்கோ துன்பம் தராமல் இருப்பது ஒழுக்கமாகும். அப்ப நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து செம்மையாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஒழுக்கத்தை நம்ம வந்து கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஒழுக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெரும்பாலும் என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, சரி மத்தவங்களுக்கு வந்து நம்ம எந்த துன்பமுமே குடுக்கக்கூடாது அப்படின்னு நெனைப்பாங்க. அப்ப மத்தவங்கள கஷ்டப்படுத்தக் கூடாதுன்னா, அப்ப அந்த கஷ்டத்தை எல்லாம் நம்மளே வந்து அ நமக்குள்ளேயே வச்சுக்கலாம். அவங்களே என்ன செய்வாங்கன்னா, தனக்குள்ளேயே கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, அவங்களையே தன்னைத்தானே வருத்திப்பாங்க. அப்ப அந்த தன்னைத்தானே வருத்திக்கிறதும் என்ன, அதுவும் வந்து அந்த மாரி செய்யக்கூடாது. அப்ப தன்னையும் சொல்லும்போதே தனக்கோ, பிறருக்கோன்னு தான் சொல்றாங்க. அப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு கஷ்டம் தரக்கூடாதுன்னு, நம்ம வந்து நம்மளையும் கஷ்டப்படுத்திக்க கூடாது. அப்ப அது வந்து நம்மளையும் சரி பண்ணிட்டு, மத்தவங்களுக்கும் எந்த துன்பமும் தராம இருக்கிறது தான் நல்லது. அப்ப இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது தனது இதுலயும் வருது, கடமையிலயும் வருது. ஏன்னா தன்னை சரியா பார்த்துக்கணுன்றதும் ஒரு ஒழுக்கம். தனக்கு செய்ய வேண்டிய கடமையும் நம்ம வந்து செய்யணும். ஸோ அது கடமையிலயும் வருது. அடுத்து கடமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப குடும்பத்துக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அதே மாரி வாழ்க்கையில வந்து பல பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளவோ இருந்தாலும், நம்ம வந்து நமக்கு குடும்பத்துக்கு தேவையானத நம்ம அம் உழைச்சு நான் அதுக்கு தேவையான பொருள்கள் என்னவோ அதெல்லாம் வந்து நம்ம வாங்குறோம். சரி எப்படியும் போட்டும். நம்ம தான் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாரிலாம் இல்லாம,
நம்ம குடும்பத்துக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கடமையை சரியா செய்யணும். அப்ப தனக்கு, குடும்பத்துக்கு, அக்கம் பக்கம், தெரு, சமுதாயம், அப்ப எல்லா இடத்துலயுமே வந்து அந்த கடமை அப்படிங்கிறது இருக்கு. இப்ப தனக்குங்கிறது நமக்கும் செய்ய வேண்டிய கடமைய சரியா செய்யணும். இப்ப வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், குடும்பம் அப்படின்னாலும் குடும்பத்துக்கு தேவையான பொருள் அதுவும் கடமை. இப்ப தெரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நம்ம தெருவுல போயிட்டே இருக்கோம்னு வைங்க, ஒரு பெரிய கல்லு இருக்கு. அந்த பெரிய கல்லு இருக்கு. ஆனா அது வந்து எல்லாரும் பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. யாரும் போய் அத எடுக்கல. அப்ப நம்மளும் போறோம். இப்ப போயிட்டே இருந்தோம்னா, நம்மளும் இப்படியே பார்த்துட்டு, இத எடுக்கிறதா வேண்டாமான்னு, சரி நம்மளால முடிஞ்ச ஒரு இதுதானே, சரி நம்ம எடுப்போம் அப்படின்னு அந்த பெரிய கல்லா இருந்தாலும் அத தூக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அத எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் அந்த கல்ல தூக்குறதுக்கு போனோம் அப்படின்னா, அப்ப ஒரு 2 பேர் ஹெல்ப்புக்கு வருவாங்க. சரி அவங்க ஒருத்தவங்களே கஷ்டப்பட்டு அத தூக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் போலாம். அப்ப அந்த மாரி அவங்களும் வந்து செய்ய வருவாங்க. அப்ப அதுவும் வந்து கடமை தான். அப்ப அந்த கடமை வந்து அ சரியாவும் செய்யணும். கடமைய வந்து காலத்தாலயும் செய்யணும். இப்ப என்னென்ன செய்ய வேண்டிய கடமை இருக்கோ, அத அப்பப்ப செஞ்சிரணும். அப்ப அதுக்கு தான் காலம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப காலத்தினால செய்யணும். காலம் தாழ்த்தி செய்வது கடமை இல்ல. அதனால செய்யறத கரெக்ட்டான அந்த நேரத்துல தேவைப்படுற நேரத்துல நம்ம வந்து செய்யணும். அது ஏன் காலம் தாழ்த்தி செய்வது கடமை இல்ல அப்டின்னா, இப்ப ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பசிக்குது அப்டின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, சரி பசிக்குதுன்னு சொல்றாரே, சரி நம்ம வந்து வீட்ல இருக்க ஏதோ சாப்பாட குடுப்போம் அப்டின்னு ஒண்ணு வீட்ல இருக்கிற சாப்பாட குடுக்கணும். இல்லையா, பக்கத்திலேயே ஏதாவது ஒரு சின்னதா ஒரு கடை இருந்தாலும் போதும். இல்ல ஒரு ஹோட்டலோ ஏதோ இருந்தது. பக்கத்திலேயே தான் இருக்கு. அப்டின்னாலும், சரி இந்தாங்க அப்டின்னு அவருக்கு வந்து வாங்கி குடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு, ஐயோ! இவ்ளோ கஷ்டப்பட்டு 2 நாளா சாப்பிடல, பசிக்குதுன்னு சொல்றாரே! இவருக்கு வந்து நல்ல உணவு குடுக்கணும் அப்டின்ற ஒரு ஆர்வத்துல, நீங்க இங்கேயே இருங்க. நான் வந்து நல்ல ஹோட்டலா இப்ப இந்த ஆரியபவன் அந்த மாரி ஒரு நல்ல ஹோட்டல்னா, கொஞ்சம் தொலைவா ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு போனா அங்க இருக்கு. நான் அங்க போய் வந்து உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். நீங்க இங்கேயே இருங்கன்னு நான் சொல்லிட்டு போயிட்டு, நம்ம அங்க போய் வாங்கிட்டு வந்தோம்னு வைங்க. அத வாங்கிட்டு வரதுக்குள்ள இவரு வந்து அ மயக்கம் மயக்கம் வந்து கான்ஷியஸ் இல்லாம போயிடுவாரோ! இல்ல அ என்னன்னு தெரியாத நிலைக்கு இருப்பாரோ! அந்த நிலைக்கு அவரு வந்து போயிடுவாரு. அப்ப அந்த காலத்தினால உடனே அவரு பசிக்குதுன்னு சொன்னா, சரி ஏதோ இருக்கா? அப்படிங்கிறத தான் இருக்கிற சாப்பாட்ட குடுக்கணுமே தவிர, நல்லதா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, காலத்த தாழ்த்தி செஞ்சா, அதுக்கு அங்க பயன் இல்ல. அது கடமையே இல்ல. அப்ப அடுத்தது ஈகை. ஈகை வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, ஈகையில தனக்கு மிஞ்சியத பொருள தான் வந்து தியானமா கொடுப்பது ஈகை அப்படின்னு. அப்ப உடல் உழைப்பாலோ, பொருளாலோ, மனதாலோ செய்றது தான் வந்து ஈகை. அப்ப இந்த ஈகை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப என்கிட்ட வந்து ரூ. 10 இருக்கு. ஆனா எனக்கு வந்து செலவு வந்து ரூ. 11. அப்ப என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு வந்து ஒரு ரூ. 2 கடன் குடுங்க அப்படின்னு. இப்ப எனக்கே வந்து ரூ. 1 எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஏன்னா கையில இருக்கிறது ரூ. 10 தான். எனக்கே ரூ. 11 தேவைப்படுது. ஆனா அவரு ரூ. 2 கடன் கேட்கிறாரு. நமக்கு வந்து ரொம்ப பாவமா இருக்கு. சரி அவருக்கு ரூ. 2 குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன்னா, ரூ. 2 அவருக்கு குடுத்துடுறேன். குடுத்துட்ட உடனே தான் யோசிக்கிறேன், ஐயோ! இப்ப நமக்கு வந்து இப்ப ரூ. 3 தேவைப்படுதே!
அந்த ரூ. 3க்காக நம்மல்ல இப்ப கஷ்டப்பட்டு இப்ப ஒண்ணு அத ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிக்கணும். இல்ல யார்கிட்டயாவது போய் கடன் தான் வாங்கணும். அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, மனசு வந்து வருத்தப்படும். நம்ம கிட்ட வந்து நம்ம தேவைக்கே இல்லனாலும் ஏதோ கொஞ்சம் பணம் இருந்தது. இப்ப அதுலயும் நம்ம குடுத்துட்டு, இப்ப நம்ம வந்து இப்ப கஷ்டப்படுறோமே! இப்ப இத வந்து எப்படி கடன் வாங்குறதா? என்ன பண்றதுன்னு அப்படின்னு இங்க மனம் வருந்தும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு போனார்ல, அவருக்கும் அந்த வருத்தம் போய் சேரும். அப்ப அந்த வருத்தத்தோட நம்ம செய்ற செயல் வந்து, கண்டிப்பா வந்து அது ஈகையா இருக்காது. அப்ப இங்க இங்க எனக்கும் துன்பத்த தரும். அவருக்கும் வந்து துன்பத்த தரும். அதனால வந்து நமக்கு போக மின் மிச்சத்த தான் வந்து நம்ம வந்து குடுக்கணும். அப்படி இருந்தா தான், துன்பம் இல்லாத வகையில நம்ம வந்து செயல் செஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுதான் வந்து மகரிஷி வந்து இரண்டொழுக்க பண்பாட்டிலேயே குடுத்திருக்காங்க. இந்த அறநெறிகள் இந்த 3மே வந்து இரண்டொழுக்க பண்பாட்டிலேயே வந்துருது. இப்ப நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்றதே வந்து ஒழுக்கம் தான். அப்ப துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அது ஈகை. அப்ப இது 2த்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, அது கடமையில வருது. அப்ப இந்த இரண்டொழுக்க பண்பாட்டிலேயே வந்து அறநெறிய வந்து மகரிஷி குடுத்திருக்காங்க. இப்ப இதையே தான் வந்து பகவத்கீதையில வந்து என்ன சொல்றாங்கன்னா, அறம் என்பது வெறும் கடமை மட்டும் இல்ல. அது கடவுளுடன் இணைவதற்கான வழி அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. அப்ப அறம் இதுதான் அப்படின்னு உணர்ந்து தன்னலமற்ற செயல வந்து செஞ்சோம் அப்படின்னா, அங்க மன தூய்மை, தன்னடக்கம், உண்மை இந்த மாரி ஒரு தெய்வீக குணங்கள்லாம் வந்து வரும். அதுக்கு அறம் வந்து தேவை அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. இந்த அறம் பத்தி நெறைய இதுல சொல்லியிருக்காங்க. திருக்குறளா இருக்கட்டும், உபனிஷத்தா இருக்கட்டும், தமிழ் இலக்கியங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அறம் பத்தி சொல்லியிருக்காங்க. புருஷார்த்தம்பாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு. இப்ப எல்லாத்துலயுமே வந்து அந்த அறத்துக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம மன தூய்மை வந்து தவத்தினால வரும். வினை தூய்மை செயலினால வரும். அப்ப மன தூய்மைக்கும், வினை தூய்மைக்கும் தவம், அறம் தேவை என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.